குட் மார்னிங்க. குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மெடிடேஷன் மார்னிங். பண்ணீங்களா? ஹரி சார் மெடிடேஷன் பண்ணீங்களா? ஸோ நம்ம இன்னைக்கு 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணியிருக்கோம். எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை கண்டினியூ பண்ணி நம்மளுடைய தவத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணலாம். பிராமணி பிராணாயாமாவும் நரசுத்தி பண்ணிட்டு தான் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து எடுத்துக்கலாம். தாயாய் எனக்கு தானிருந்தருளி கூப்பிடுறாரு விநாயகர் வந்து. தாயாய் எனக்கு எனக்கு வந்து அம்மாவை வாங்க. மாயா பிறவி மயக்க மறுத்து இந்த 2 லைன் மட்டும் பார்க்கலாம். மாயா பிரிவு மயக்க மறுத்துனா நம்ம வந்து என்ன பண்றோம், உலகம் சார்ந்த விஷயங்களும் இல்ல எகலோக விஷயங்களையும் ரொம்ப பற்று அதிகமா வச்சிருக்கோம். இந்த மாயா பிரிவில இருந்து ஒரு மயக்கத்தை எனக்கு வந்து அதுல ரொம்ப மயங்கி போயிருக்கோம். அந்த மயக்கத்தை அடுத்து அந்த மாயை என்ன 2 மாயை இருக்கு, சுத்த மாயை அசுத்த மாயை இருக்கு. இப்ப நம்ம வந்து அசுத்த மாயையில் அதிகமா இருக்கிறத சுத்த மாயா மாத்திக்க போறோம். அசுத்த மாயன்றது வந்து இகலோக விசாரணை மட்டுமே இருந்தோம்னா, இகலோக வாழ்க்கையில மட்டும் இருந்தா அது அசுத்த மாயை. அதை வந்து சுத்த மாயை மாத்தத்துக்கு இந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் பழகிறது வந்து நற்குணங்கள் எல்லாம் பழகிறது சுத்த மாயை. இதுவும் மாயை தான். பட் நம்ம வந்து ஒரே மனம் கடந்த நிலைக்கு போறதுக்கு எல்லாமே போயிடும். நம்ம கற்ற கல்வியெல்லாம் போயிடும். அதுதான் ஒரு வரலாறு சொல்லுவாங்க இல்லையா, கற்றதெல்லாம் பொய், கேட்டதெல்லாம் வீணே, உட்கொண்டதெல்லாம் மலைமேன்னுவாங்க இல்லையா. இதை வந்து இது மாயா பிரிவியா இருக்கிறதுனால அசுத்த மாயா இருக்கும்போல இதெல்லாம் வீணாயிடும். சுத்த மாயா மாத்தக்குள்ள அதெல்லாம் வந்து நம்ம வந்து தவத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மனம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு ஏதாவது ஒரு விஷயத்தை விரும்பும். ஒண்ணு அசுத்தமாய விரும்பும், இல்லைன்னா சுத்தமாய விரும்பும். அது ஏதாவது ஒண்ணு விரும்பும் கண்டிப்பா. ரெண்டுத்துலயுமே அது ஆசைப்படும், ரெண்டுத்துலயுமே சந்தோஷமா இருக்கும் அது. அப்ப அசுத்தமாய இதுல இப்ப கண்ணு காது மூக்கு வாயு நம்ம 5 புலன்களும் அசுத்தமாயாவில பழகி 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 அதுல இன்ப துன்பம் அனுபவிக்கிறத சுத்தமாயாவில அதோடைய என்ன பண்றோம், அதோடைய இன்ப துன்பங்களை நம்ம மாத்துறோம். சோ அதுதான் வந்து புரிதலா எடுத்துக்கணும். இதுல வந்து மாயா பிரிவு மயக்க மறுத்துனா, இப்ப எனக்கு இப்பயே என்ன வந்து நான் ஆட்கொள்ளிடுங்க, என்னை வந்து இந்த மாயா பிரிவில இருந்து மயக்கத்தை எடுத்து இந்த அசுத்தமாயா இருந்து சுத்தமாயாவுக்கு மாத்தி விடுங்க என்ற புரிதல் எடுத்துக்கலாம். அம்மா சுடமணியம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க இந்த ஒரு ஒரு இந்த ஒரு வரைக்கும் நமக்கு என்ன புரிதல் எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கம்மா. அசுத்தமாய சுத்தமாய பத்தி ஏதாவது சொல்லுங்க. நம்மளுடைய நம்ம புரிதல் தான். நம்மளுடைய இது வரைக்கும் நம்ம என்ன புரிதல் வச்சுக்கிறோம், எப்படி நம்ம பழகலாம், இது சுத்தமாயக்கும் நமக்கு என்ன எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும்னு சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க. சுத்தமாயாவும் மாத்திக்கிறது நல்லது. சுத்தமாயா மாத்திக்கிறதுக்கான என்னென்ன வேலைகள் செஞ்சா அது கரெக்டா இருக்கும், இதெல்லாம் சுத்தமாயா சொல்ல. ஆஹ் தியானம் தான் சுத்தமாயா. அப்போ நம்ம தியானம் மேற்கொள்றது வந்து அவ்வளவு பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஸோ இதுல ஒண்ணு போக ஒரு 2 லைனுக்கு நம்ம நல்ல புரிதல் எடுத்துக்கிட்டு அப்பப்போ நல்ல மெசேஜ் இந்த மாதிரி பேசிட்டே பண்ணோம்னா நமக்கு வந்து அது வந்து நல்ல புரிதல் உண்டாகும். ஸோ உவட்டா உபதேசம் புவட்டி என் செவியல்றாங்க. ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப ஆனந்தமான விஷயத்த தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டியிருக்காங்க. ரொம்ப தெவிட்டாத ஞானம் ரொம்ப அப்படி எவ்வளவு உட்கொண்டாலும் இப்ப நமக்கு எது பிடிக்கும், நம்ம பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் உட்கொண்டோம்னா வச்சுக்கோங்களேன் திகட்டும். சப்போஸ் நம்ம கேட்ட விஷயத்த ரொம்ப நேரம் கேட்டா கூட நமக்கு இப்போ போதும் ரொம்ப நேரம் அது கேட்கிற மாதிரி தோணும். ஆனா இது உபட்டா உபதேசம் புவட்டியின் செவியல்னா தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டி அப்படியே எவ்வளவு உட்கொண்டாலும் அது திகிட்டாதான். அது மட்டும் நம்மளுக்கு வாங்கிட்டே இருக்குமா. தெவிட்டாத ஞானம் தெளிவையும் காட்டி எவ்வளவு உட்கொண்டாலும் நமக்கு உள்ள ரிசீவ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு தெளிவு கொடுக்குது அது. ஸோ இது மாதிரி விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும், கரெக்டா உள்வாங்கிட்டு இந்த அசுத்தமாயை வந்து சுத்தமாயாவுக்கு நம்ம மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சி தான் ரெகுலர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து போக 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 நமக்கு நல்ல சென்டர் பண்ணி தரும். இதுல என்னன்னா ரொம்ப சஸ்டைன் பண்ணணும். ரொம்ப நாளைக்கு நம்ம இதை பயிற்சி பண்றது தான் முக்கியம். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் ஒரே விஷயம் தான் பண்றோமான்னு இல்லை. இதை நமக்கு வந்து துரிய நிலையிலிருந்து துரியாத நிலை போற வரைக்கும் நம்ம முயற்சி பண்றதா முக்கியம். குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் நம்ம பயிற்சி பண்ணிட்டோம்னா நம்ம என்ன எவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி வந்தோம், எதுக்காக டிராவல் பண்ணி வந்தோன்றதை நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா போய் அது ரிசல்ட்டும் நல்லா இருக்கும். சாரி, நாளைக்கு கிளாஸ் மீட் பண்ணுவோம். இப்ப நம்ம சயின்ஸ் போட்டு கிளாஸ் முடிச்சுக்கலாமா? அப்படியே அமைதியா குறைங்க, அமைதியா குறைங்க.
ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். ஸ்லோலி ஓப்பன் யுவர் ஐஸ். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றிப்பா நீ கிளாஸ் பண்ணதுக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார். பார்க்கலாங்க 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 சார் பார்க்கலாங்க. நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சார். நன்றி சார் நன்றி சார். தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ. பாய்.